தமிழகம் முழுவதும் இந்த பிரச்சனை இருக்கிறது.
இதை நாம் எப்படி சரி செய்ய வேண்டும் என்று ஆலோசனை கொடுத்தான். என்ன வேறு ஒன்றும் இல்லை. சமீப காலமாக தமிழர்களும் தலாக்குகள் விவாதங்கள் அதிகமாக இருக்கும். திருமணங்கள் மிகவும் விமர்சையாக நடைபெறுகிறது. திருமணங்களுக்கு இருந்து இப்போதெல்லாம் 100 பேர் 200 பேர்கள் அல்ல, 1000 பேர் 2000 பேர் இருக்கிறது. அதில் செய்யாதவர்களும் போராது. அதோடு கோயில் ஜாபம் இருந்தால்தான் செய்வார். இனிப்பு வேண்டும், இனிப்பு மட்டும் போராது, அதை ஐக்கியம் இருந்தால்தான் அது செய்வார். இப்படி பல லட்சக்கணக்கான ரூபாய்கள் செலவிடப்பட்டு நடத்தப்படுகின்ற திருமணம் மிக பெரும் பணக்காரர்கள் தொடர்போடு கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய சாதாரண ஏழை எளிய மக்கள் உட்பட திருமணம் குறித்த 6 மாத காலத்திலேயே பிரச்சனைகள் ஒரு வருடம் 2 வருடம் இதன் குழந்தை பேரை பெற்றதற்கு பின்பு அதன் குழந்தையை பெற்றுக் கொள்வதற்கு முன்பாகவே கூட இந்த கணவனோடு நான் வாழமாட்டேன் என்று சொல்கின்ற பெண்கள், அல்லது இந்த பெண்ணோடு நான் வாழமாட்டேன் என்று சொல்லுவான், அல்லது இருவர் கையாக இருந்தால் இருவருக்கு மத்தியில் சந்தையை பெற்ற தாய் இந்த வறுமை எனக்கு வேண்டாம் என்று சொல்கின்ற நிலை ஏதோ என்பது இப்போது தமிழகம் சர்வசாதாரணமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆண்கள் பெண்களை வேண்டாம் என்று காண கொண்டிருந்தது. ஆண்கள் தான் பலாத்துவதற்கு முன்வருவார்கள். எனவே பெண்கள் போன்ற பயன் கொடுப்பார்கள். ஆண்களைத்தான் பயிற்றுவதப்பட்டது. இந்த நாட்களில் ஆண்கள் நினைத்தால் விவாதத்தை செய்து கொள்ளலாமா, பெண்களை பலாத்துவத்துக் கொள்ளலாமா, பெண்களுக்கு என்ற ஒன்றை நிகழ்ச்சி என்று சொல்ல காலம் போக இப்போது பெண்கள் தான் எனக்கு இந்த வார்த்தைகளை வேண்டாம் என்று சொல்கின்ற நிலை ஏற்பட்டிருப்பதை நிலையை கொண்டுதான் அந்த ஆலோசனை திருமணம் நடைபெற்ற குறைந்த காலங்களிலே ஒரு குழந்தையை 2 குழந்தைகளை பெற்றெடுத்த நிலையிலும் கூட அதிகம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் என்ன? இது நிகழாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. எனக்கு சராசரி அவர்கள் இங்கு பெண்கள் சம்பந்தமாக பேச வர வேண்டும் என்று அழைத்த ஒரு அந்த நிலையில்தான் எனக்கு ஏற்பட்டது. பெண்களுக்கு அவசியமான சில விஷயங்களை எடுத்துக் கூற வேண்டிய கட்டாய காலகட்டத்தில் இந்த வாக்களிகள் வரலாற்றை எடுத்துக் கொண்டிருக்கிறார். மார்க்க விஷயத்தை, உலக ஞானத்தை, வாழ்க்கை நெறிமுறைகளை கற்றுக் கொடுக்கின்ற ஆய்வு கொள்கைகள் நமது சமுதாயத்தின் மாற்றத்தின் மாண்புகளையும் மாணவர்களையும் காக்கின்ற தாய்மார்களுக்கு மாற்ற விஷயங்களை எடுத்துச் செல்கின்ற கட்டாய இலக்கை கொண்டிருப்பதை உணர்ந்துதான் நாகேட்டை நகர உலமாக்கள் பெண்களுக்கு மரியாதை ஏற்பாடு செய்திருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். ஒருவேளை இந்த விவாதங்களை மட்டுமல்ல, தலாக்குகளை மட்டுமல்ல, இன்றைக்கு சமுதாய பெண்களிடத்தில் முறையோடி கிடக்கின்ற எண்ணிலக்கா விஷயங்கள் இருக்கின்றன. அவைகள் அனைத்தையும் அவர்களுக்கு எடுத்துச் சொல்லி சொந்தமும் கடவும் கொள்ளாத மார்க்கத்தின் அடிப்படையில் இந்த வாழ்வை அமைத்துக் கொண்டால்தான் இந்த உலகத்தில் உங்கள் வாழ்வு சிறப்பு, நாளை மறுமையில் உங்களுடைய வாழ்வு சிறப்பு என்ற விஷயத்தை எடுத்துச் சொல்கின்ற கடமை உலமாக்களுக்கு இருக்கிறது. அதனால்தான் மிகப்பெரிய முயற்சிகளை மேற்கொண்டு இந்த பயான்களை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பல் ஆலமீன். இந்த ஆய்வை ஏற்பாடுகளை செய்த உலமாக்களுக்கு நீண்ட ஆய்வை எல்லாம் இதை கடந்து கொண்டு கிடைக்கின்ற பெண்களான தாய்மார்களுக்கு மாநில விஷயங்களை அதிகமாக நாம் கொடுப்பார். அன்பாளர்களே, அங்கு பேசப்பட்ட சில முக்கியமான விஷயங்கள் இந்த இடத்தில் சொன்னால் அது தாய்மார்களுக்கும் நமக்கும் பொதுவான பொறுப்பு என்பதற்காக
பேசுகிறார்கள். ஒவ்வொருவரும் ஒரு காரணம். ஏன் அதிகமாக தலாக் ஏற்படுகிறது? தலாக் ஏற்படுவதற்கு காரணம் அதிலே கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சார்ந்த ஒரு பிரமுகர் இருந்தார். அவர் கொடுத்த ஒரு கருத்து, ஒரு பட்டியல் ஒன்றை கொடுத்தார், ஒரு குறிப்பு ஒன்றை கொடுத்தார். எங்களது கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2014 ஜனவரி முதல் 2014 டிசம்பர் முடிய எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா மகாத்மாக்களிடம் சென்று இந்த வருடத்தில் எத்தனை விவாகரத்துகள் தலாக்குகள் ஏற்பட்டிருக்கிறது நமது மாவட்டம் என்று ஒரு கணக்கு எடுக்கப்பட்டது. அந்த கணக்கிலே 2014 ஜனவரியிலிருந்து டிசம்பர் முடிய சுமார் 69 தலாக்குகள் 69 தலாக்குகள் நடந்திருக்கிறது. சரி இருக்கட்டும். இந்த 69 படித்தவர்கள், நெருக்கமாக படித்தவர்கள், படிக்காதவர்கள், ஆழ்வார்கள் என்று 4ஆக பிரிக்கப்பட்டு இனி பெண்களிலே தலாக்கு ஏற்பட்ட அந்த பெண்களிலே படித்தவர்கள் எத்தனை, நடுத்தரமாக படித்தவர்கள் எத்தனை, படிக்காதவர்கள் எத்தனை, ஆழ்வார்கள் எத்தனை என்ற அந்த கருத்தை எழுதுகிற ஒரு புள்ளி விவரத்தை எழுதுகிற போது 75% டிகிரி முடித்துவிட்டு வேலை பார்ப்பவர்கள் அல்லது வேலை பார்க்காமல் இருப்பவர்கள். எத்தனை சதவீதங்கள்? 75% டிகிரி முடித்துவிட்டு வேலை பார்ப்பவர்கள் அல்லது பார்க்காமல் இருப்பவர்கள். இவர்களுடைய விவாகரத்து தலாக்கு பெறுவதற்கு ஏற்பட்டதுதான் 75%. அதற்கு பெண்களுக்கும் பிரசுக்கும் இடையே பெண்கு முடித்துவிட்டு பிரசு வரை படித்த பெண்களுடைய நிலை ஓரளவிற்கு அடுத்தகட்டமாக இருந்தது. பெண்களுக்கு கீழே படித்துவிட்டு நார்மலாக இருக்கக்கூடிய பெண்களில் 2 ஆதிமாவுக்கு தலாக்கு ஏற்பட்டது 1. இந்த பட்டியலை கன்னியாகுமரி மாவட்டத்தில் வருகின்ற ஒரு பிரமுகர் தருகிறார். எங்கள் மாவட்டத்தில் 69 தலாக்குகள் ஏற்பட்டது. இதை 75% டிகிரி முடித்துவிட்டு வேலை பார்ப்பவர்கள் வேலை பார்க்காமல் இருக்கும் பெண்கள். அதற்கு அடுத்தபடியாக பெண்ணுக்கும் பிரசுக்கும் மத்தியில் படித்தவர்கள் 2 பேர் தான் படிக்காதவர்கள். 2 கீழே ஒரே ஒரு ஆரம்பம். இப்படி ஒரு பட்டியலை பார்த்தோம். அப்ப அவரிடத்தில் கேட்கப்பட்டது அவர் எழுந்து கேட்டார், சரிங்க இதெல்லாம் காரணம் எழுதி கேட்கிறார். அவங்க கேட்கிறார் ஓகே இது எதனால ஏன் ஏற்படுத்துகிற காரணங்களை நீங்கள் கேட்கிறீர்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் பண்ணாங்க. அதுக்காக சொன்னா நாங்கள் அடக்கி வைத்துதான் இருக்கோம். ஒரு ஆவணமாக தெளிவாகத்தான் நாங்கள் அந்த தீர்ப்புகளை எடுத்தோம். காரணம் ஒரு என்ன தெரியுங்களா, கணவருக்கும் மனைவிக்கும் கொடுத்து நல்லாதான் இருந்தாங்க. கணவரின் தாய் மாமியார், இந்த மாமியார்களால் அதிகமாக தலாக்கு. மாப்பிள்ளைக்கு பெண்ணை கொடுத்து நல்லாதான் வாழணும்னு நினைக்கிறாரு, பெண்ணுக்கு மாப்பிள்ளையை பிடித்து நல்லாதான் வாழணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இருவருக்கு மத்தியில் ஏற்படுத்துகிற பிரச்சனை என்னன்னா, கணவரின் தாய் மணமகளின் தாய் பெண்ணின் தாய் முதல் காலம் என்ன, இவங்க 2 பேர் வாழணும்னு நினைத்தாலும் அவர்களுடைய குறுக்கீடுகள் அதிகமாக வருகிறது. கணவனின் தாய் தன் பிள்ளையை கையில் முழுமையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார். நான் பெற்றேன், நான் வளர்த்தேன், நான் தான் படிக்க வைத்தேன், இன்று அவன் ஓங்கி நிற்கும் இந்த நிலைக்கு நான் தான் காரணம். எனவே அவன் பேசி கேட்டுத்தான் ஆக வேண்டும். அவனுக்கு மனைவியாக கொண்டு இறக்கிறது கொடுத்தான்.
இது மாமியார் மகள். சரி, சென்ற பெண் கொஞ்சம் அனுசரித்து கொள்ளலாமா என்ற நிலை வரும்போது அந்த பெண் தாயகத்தில் இப்படி மாமியார் நடப்பதை சொன்னவுடன் தன் தாய் உடனே வருகிறார். முடியாது, நீ தலையிடக்கூடாது என்று பெண்ணின் தாய் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பரப்படையை கூட கொஞ்சம் முதலமாக்கி இறுதியாக அந்த குடும்பத்திற்கும் எந்த குடும்பத்திற்கும் பிரத்யேகமாக ஏற்படுகிறது. மாமலை இருக்கிறார்கள், இங்கே சாதனைகளாக ஒரு பிரச்சனை இல்லை. தாய்தகப்பன் இரண்டு தாய்தகப்பனுக்கு மத்தியிலே பிரத்யேகமாக மாறுகிறது. அது முற்றுகிறது. அதுக்கு பின்னாடிதான் பெண்ணம் பெற்ற அம்மாவே எவ்வாறு கேட்கிறார்கள். பெண்ணல்ல கேட்கிறது யாரு? பெண்ணின் தாய்தான் கேட்கிறார். நியாயமாக வாழ்க்கை அவசியம் இல்லை, மருத்துவராக கேட்கிறோம். இது அதிகப்படியாக விவாதத்தில் ஏற்படுவது. இரண்டாவது காரணம், இன்றைய நிலையில் டிகிரி முடித்து வைத்த பெண்கள் யாரும் தப்பாக இருக்கக்கூடாது. நான் படிப்புகளை படித்திருக்கிறேன் என்ற நிலைக்கு யாரும் வந்துள்ளார்கள். நான் படிப்பு பொறுத்தவர படித்தவர்கள் பொறுத்தவரை என்ற எண்ணம் ஒரு சிறிய அளவு கூட நிகழ்ச்சியில்லை. கருத்தை சொன்னவர் படித்தவர், அரசாக இந்த கருத்தை பேசியவர் மிகப்பெரிய படித்த அறிஞர், கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மிகச்சிறந்த ஒரு முக்கிய பிரபு. அவர் டிகிரி முடித்து சென்றதற்கு என்று இந்த பெண் தான் ஒருவரை கணவனாக அடைய வேண்டும் என்று அவர்கள் திருமணத்திற்கு உள்ளே தான் யாரையாவது கணவனாக அடைய வேண்டும் என்று தேர்வு செய்து கொள்கிறார். ஒருவர் தான் நல்ல படிப்பு வேலை பார்க்கின்ற அல்லது ஒரு இளைஞர் தான் யாரையாவது திருமணம் முடித்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு பெண்ணை அவசியம் செய்து கொள்கிறார். இப்போது இரண்டும் நடைபெறாமல் தேர்தல்களை இந்த யாரை திருமணம் முடிக்க வேண்டும் என்று விரும்பியதோ அந்த ஆணை திருமணம் முடிக்க முடியாத நிலை ஏற்பட்டு பெற்றோர்களா குடும்பத்தார்களா வேறு ஒரு கணவனை திருமணம் முடிக்க வேண்டிய கட்டம் வருகிறது. அதே இந்த கணவன் ஆசிரியர் திருமணம் முடிப்பதற்கு முன்பாக ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும் என்று ஆரம்பிப்பதுதான் தேர்வு செய்கிறார். பெற்றோர்கள் குடும்பத்தார்கள் மூலமாக அவர்களுக்கு வேறு தேர்வு செய்யப்படுகிறது. அதற்கு கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். அந்த பெண்ணுக்கு வேறு ஆணை திருமணம் செய்யப்படுகிறது. அந்த ஆண் பேர்களை திருமணம் செய்யப்படுகிறது. இந்த நிலையில் தான் இருவரும் இல்லறத்தில் ஒன்று சேர்கின்ற போது இந்த பெண்ணின் நினைவு ஏதோ சுற்றி தெரிகிறது. இந்த ஆண் நினைவும் ஏதாவது கணவனிடத்தில் குறையிருக்குமா என்று அவர் எதிர்பார்த்துக் கொண்டே இருக்கிறார். நம்ம வாழ்க்கையாக குறை செய்யும் தத்துவலாம். இந்த நிலை அதுவும் இங்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் சொன்னார் இந்த நிலை ஒன்று ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறார். மனைவி மீது பாவம் காட்டுகின்ற செய்து, அன்பு காட்டுகின்ற செய்து, மனதின் கற்றை அதில் எப்படின்னா ஒரு பெரிய காரணம் ஊர் இருக்கிறது. பஸ் செய்யக்கூடாது, வெட்டி செய்யக்கூடாது இல்லையா? பஸ் செய்யக்கூடாது, வெட்டி செய்யக்கூடாது என்பது ஒரு பெரிய முக்கியத்துவமான விஷயமாக இருக்கிறது. நான் கட்டிகளை செய்கிறேன். இதெல்லாம் பஸ் செய்யக்கூடாது, வெட்டி சில பெண்களுக்கு வந்து அவங்களுடைய கருத்தை கரெக்டாக கணவனுக்கு ஞாபகத்தில் இருக்கிறது ஆசைப்படுறாங்க. வெற்றியே கரெக்டாக ஞாபகத்தில் இருக்கிறது ஆசைப்படுறாங்க. இந்த பஸ்ஸை அன்னைக்கு சூப்பரன்னு நினைக்கிறாங்க. ஏதாவது ஒரு அன்பளிப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். திருமணம் சங்கீதம் செய்ய வைத்திருப்பதற்கு அழைக்கான ஒரு ஊக்குவலாக இருக்கிறார்கள். திருமண நாளாக நம்ம
அன்றைய தினத்தில் நம்மோடு இருக்கிறானா, அன்றைய நாளை மனிதத்தின் முழுக்க திறந்திருக்கிறானா என்ற நிலைகளை எல்லாம் யோசித்து இதிலே கொஞ்சம் லட்ச துணைகள் ஏற்படுகின்ற போது நான் செய்த பஞ்சாயத்து இதெல்லாம் ஒரு காரணமாக செஞ்சிட்டாரா சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. ஒரு பேர் வாங்கி தர வேண்டாமா, அன்னைக்கு மனைவியோட எழுத வேண்டாமா, அது கூட கல்யாணம் எது கொடுக்கிறதா பிரியமே இல்லைன்னு அர்த்தம். முதலிலே பிறந்த நாள் என்பதும் கல்யாண நாள் என்பதும் எங்கிருந்து வந்தது இந்த சமுதாயம்? நம்முடைய கலாச்சாரம் அல்ல, இது இஸ்லாமிய கலாச்சாரத்தில் கட்டுப்பட்டது அல்ல. கல்யாண நாளை கொண்டாடுவதும் பிறந்த நாட்களை கொண்டாடுவதிலே நீங்கள் அவருடைய பெரிய அதிகமான கவனத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய பணக்காட்சிகளை அதிகமாக வீணாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். மார்க்கத்தில் சொல்லித்தரப்படாத காரியம், மார்க்கத்தில் இல்லாத விஷயம், இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு மூலகரமாக இருக்கின்ற நிலை, இதையெல்லாம் காரணம் எதனால் விவாகரத்தில் ஏற்படுகின்றன. இதெல்லாம் போக ஒரு பெரிய பிரச்சனை ஒரு நகரை சுற்றி இருக்கிறது. அது என்ன பிரச்சனை? அவர் சொல்றார், என் மனைவி எப்ப பார்த்தாலும் செல்ல சொல்லிட்டே இருக்கிறார், என் மனைவி எப்ப பார்த்தாலும் மொபைல சொல்லிட்டே இருக்கிறார், என்ன பண்றாலே ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. நானும் சொல்லி பார்த்துருக்கேன், காலையில் எதிர்த்து வந்து அது முகத்துலதான் இருக்கிறார். நான் பார்த்தோம், இது மிக மிக முக்கியமான காரணங்களில் ஒன்றாக நான் கேட்கப்பட்டேன். விவாகரத்துகள் ஏற்படுவதற்கு மிக மிக முக்கிய காரணங்களில் ஒரு காரணமாக இந்த காரணம் தான் அது கேட்கப்பட்டது. இந்த நேரம் முறையை ஒதுக்கி வீட்டுக்குள்ள இருந்தாலும் கணவன் வந்தாலும் முதல்லாம் கணவனை வரவேற்கின்ற, கணவனை பார்க்கின்ற, கணவனை பார்க்கின்ற கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உட்கார்ந்து நேரத்தை கட்டிருக்கிறாங்க. சீரியல் நாடகம் நிறைய போகுது, சீரியல் நாடகத்திலேயே உட்கார்ந்துறாங்க. அதற்கு எத்தனை சிக்கலான பேசுகிறோம், வேலையான பேசுகள் இருந்தோம். கணவன் வளர்ந்து கூட தெரியல, கணவன் காப்பாற்ற ஒளிவிட்டா நல்லதே நினைக்கிறாங்க. கணவன் வீட்டில் இருக்கிற நேரத்தையில ஆசைப்படும் பெண்கள், ஆனா கணவன் வீட்டில் இருந்தா நாடகம் பார்க்க முடியாம போயிடுவோம், சீரியல் பார்க்க முடியாம போயிடுவோம். ஏதாவது வெளியே போவாங்க மனசுல ஆசை. கணவன் வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு நினைக்கிறார்கள். சீரியல் போகணும் எங்களை கொண்டு இருக்கிறது என்று பேசிய காலம் போய் இப்ப அதெல்லாம் காரணம் சீரியலை விட இப்ப எல்லாமே பக்கத்திலே ஒரு கையிலேயே பார்க்கணும். என்ன பார்த்தாங்க, எந்த நேரமும் வீட்டிலே கணவன் இருந்தாலும் சரி, மனைவி 2 பேருமே வீட்டில தான் இருக்கிறாங்க. 2 பேருக்கு பேசுறதுக்கு நேரம், 2 பேரும் பேசுறாரா, ஆனா 2 பேரும் அவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு பேச நேரம் திரும்ப செல்ல பார்த்தா ஒரே நெட்டையில் தான் 2 பேரும் அமர்ந்திருப்பார்கள், அதை படுத்திருப்பார்கள். அந்தமா ஒரு இருக்கும், குடும்பத்தில் பிடிப்பதற்கின்றன. நம்முடைய ஏற்பாடு எங்கே போய்கொண்டிருக்கிறது என்று பாருங்கள். இதெல்லாம் குடும்பத்தை சீர்குலைப்பதற்கு அடிப்படை.
நீ தெரிஞ்சவர்களா ஒரு தடவை பார்ப்பாரு, 4 தடவை பார்ப்பாரு. இவன் விடுவதற்கு கூட தயாராக இருப்பான். யாருங்க? கணவர் விடுவதற்கு கூட தயார். ஆனால் பெண்கள் விடுவதற்கு தயார். நான் பெண்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை கேட்கவில்லை. அன்பாக தாய்மார்களே, நீங்கள் நம்மில் யாராவது மொபைலை நோக்குகின்ற படத்தில் இருந்தால் சொல்லுங்கள். நம்முடைய வாழ்க்கை பின்னோக்கி போய் கொண்டிருக்கிறது. வாழ்க்கையை நாம் போட்டுக் கொண்டிருக்கிறோம். அது அதிகமாக நிறைய வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பிலே நிறைய தகவல்கள் கேட்டால் வாட்ஸ்அப் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தாங்க. கேட்டா கொஞ்ச நேரம் அவர் வரக்குள்ள யாராவது எங்க ஊருக்கு செல்ல அப்படின்னு கேட்டா அடுத்த செகண்ட்லயே அதை டெலிட் பண்ணிட்டோம். அது வேற போயிட்டு வேற அவரும் அந்த வேலையை தானே கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு வகையான ஒருவரை ஒருவர் ஏமாற்றுகின்ற வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்திலும் இதுதான். தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா குடும்பங்களிலும் அடிப்படை குறிப்பாக இதில் அதிகம் பாதித்துக் கொண்டிருப்பது இஸ்லாமிய குடும்பங்கள் என்பதிலே எந்த கருத்து இதில் அதிகம் பாதிக்கப்படுவது இஸ்லாமிய பெண்கள், இஸ்லாமிய குடும்பங்கள் தான். எதை பார்க்க வேண்டும், எதை பார்க்கக்கூடாது என்கின்ற வாய்ப்புகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு போய் கொண்டிருக்கிறது நம்ம சமுதாயம். அதற்கெல்லாம் அப்பாற்பட்ட நிலை. கண்ட கரிசலை கிளம்பி மொபைல்களிலே பார்க்கக்கூடிய ஒரு இழிவான நிலை இந்த சமுதாயத்தை தொட்டி பிடித்துக் கொண்டிருப்பதால் உள்ளங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றன. உள்ளங்களிலே வாக்கள், உள்ளங்களிலே உணவத்தன்மைகள், உள்ளங்களிலே வாழ்க்கைக்கு அப்பாற்பட்ட செயல்பாடுகள். கேட்டால் உலக செய்திகள் எல்லாம் நமக்கு கிடைக்கிறது. அதிலே நாங்கள் எல்லா விஷயங்களையும் படிக்கிறோம், அதிலே எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்கிறோம். ஏன் நிறைய விஷயங்கள் புராணத்தில் வருகின்றன, ஹதீஸ்கள் வருகின்றன. என்று சொல்லவில்லை, வருகிறதா எதுக்கு பொருள் தெரியுங்களா? அல்லாஹ் குடியை பற்றி சொல்றாங்க, மறுவை பற்றி சொல்லும் போது அல்லாஹ் சொல்லுவார். அதனால் ஏற்படும் நன்மையை விட அதனால் ஏற்படும் தீமை அதிகம் என்று சொல்லி அல்லாஹ் மதுவை தலைப்பிட்டு இருக்கிறார். மதுவை அல்லாஹ் தலைப்பிக்கும் போது அல்லாஹ் மதுவை தலைப்பிப்பதற்குரிய காரணத்தை அல்லாஹ் சொல்லும்போது அதில் சில நன்மைகள் இல்லாமல் அதுக்கு முன்னாடி அதனுடைய ஆய்வு உண்மையான ஆய்வு தான். يسألونك عن الخمر والميسر قل فيهما إثم كبير. يسألونك عن الخمر والميسر قل فيهما إثم وإثمهما أكبر من نفسهما. அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லும்போது அப்படித்தான் சொல்றான். மறுமை பற்றி அவர்கள் உங்களிடத்தில் கேட்கிறார்கள். நபியே, அவர்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள், மறுமை சில நன்மைகள் இருந்தாலும் அதனால் ஏற்படுகின்ற நன்மையை விட அதனால் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்று சொல்லுங்கள். அதே இதுதான் கேட்கிறது. நம்ம கேட்டது சொன்னா மொபைல்ல நிறைய நன்மைகள் இருக்கிறது, நன்மை இருக்குது. நான் பேசுகிறேன் என்பதை இல்லாமல், கருத்துகிறேன் என்பதை இல்லாமல்,
நாம் இப்போ அவரது மனசாட்சி பிரகாரம் கொடுத்து பார்க்க வேண்டும். நான் மொபைலை கெட்டதை விட நல்லதுக்குத்தான் அறியப்படுத்துகிறேன் என்று மனசாட்சி பிரகாரம் சொல்லலாமா? அது மிகப்பெரிய குடும்பத்திற்கு ஊர் விளைவிக்கக்கூடிய ஒன்றாகத்தான் மொபைல் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒருவரை ஒருவர் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். வீட்டில் உட்கார்ந்தா பிள்ளைகள் எல்லாம் வீட்டில் ஒரு குடும்பம் இருந்தால் உள்ள தனியாக போய்விடுகிறது. அம்மா தனியாக மொபைல் வந்தாங்க, பாப்பா தனியாக மொபைல் இருக்காரு. அங்க என்ன பேரு? அங்க என்ன அங்க எதை எதிர்பார்க்க முடியும்? எல்லாரும் வீட்டில் உட்கார்ந்து மொபைலை வைத்திருந்தார். வேறு எந்த வீட்டிலே அனுபவம் பார்க்க நிகழும்? இது போன்ற விஷயங்களை எல்லாம் நாம் சர்ச்சைக்க வேண்டிய மிகப்பெரிய கட்டாயம் இருக்கிறோம். அதில் குறிப்பாக இப்போது எல்லாரும் யுகம் லேப்டாப் படிக்கக்கூடிய பெண் குழந்தைகள் வீட்டில் இருந்தால், ஆண் பிள்ளைகள் வீட்டில் இருந்தால் நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம்னா தனியாக ஒரு ரூபம் படிக்கிறது கிடையாது. தனி ஒரு ரூபு கல்வி வச்சுக்கிறாங்க, தனியாக வாழ்க்கிறாங்க. ஆனால் உண்மையே முழுக்க அவர்களை படிப்புத்தாரை பயன்படுத்துகிறார்களா, அது வேறு எதிர்களை பயன்படுத்துகிறார்கள் என்று கண்காணிப்பதையா? அது எப்படி தெரியும்? எங்களுடைய ஆசிரியர் போது சொன்னார்கள், கம்ப்யூட்டர் கல்வியாளர்கள் தான் படிப்பேற்றோம், பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி படிப்பேற்றோம். ஆனால் அவர்களுக்கு கல்வி ரூபம் கொடுத்து அந்த கல்வி ரூபம் கல்வி ரூபம் கொடுத்து சட்டப்பட்ட டிகிரி படிக்கிற பொண்ணு அல்லது டிகிரி படிக்கிற பையன் அவர்கள் ஒரு திட்டப்பட்டாமல் இருக்கிறது இல்லையா? கலவுக்கும் அவங்க எப்படி படிக்கிறாங்க? படிக்கிறவங்க எப்படி படிக்கிறாங்க? படிக்கிறாங்க. மொபைல் அவங்க கையிலதான் இருக்கும். அதை இங்க வாங்கி கொடுக்க அப்பாவுக்கு கையிலதான் இருக்கும். கலவு கூட்டிட்டு அவங்க படிக்கிறாங்க. என்ன படிக்கிறாங்க நீங்கள் நான் பார்க்கலாமா? சொல்லுங்க. இதை கண்காணிக்கிற பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? அப்போ படிக்கிறதா வேற வழி இல்லை, அதை வாங்கி கொடுக்கிறதா தப்பு இல்லை. ஆனால் நமது வீட்டினுடைய நடுவு வீட்டினுடைய நடுவு வழக்கம் படிக்கிறது என்ன அவர்களெல்லாம் வளர்த்து நடுவு வச்சிருக்க லட்சத்தும் படிக்கிறதுக்கும் பழக்கட்டும் என்ன தேர்தலும் தேடி இருக்கட்டும் நம்ம போக்க வர நம்முடைய கண்பார்வை அது என்ன நடக்குதுங்கிறத நமக்கு பார்க்கலாம் தெரியாது. கலந்தாக்காது நான் ஓய்வு என்றெல்லாம் பதிவு தேவையில்லை. அது படிச்சாதான் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம படிக்க முடியும்னா அதெல்லாம் ஏமாற்றுகிறேன் இல்லைங்களா? அதனால இது போன்ற கல்விகளை பயன்படுத்த வேண்டும் என்றால் அவர்கள் அவர்களுக்கு வைத்து படிக்கிறதுக்கு அதை பயன்படுத்தும். ரூபுக்குள்ள தனியா வயதுக்கு வந்த பெண் குழந்தையோ அது வயதுக்கு வந்த ஆண் பையனையோ வீட்டுக்குள் வைத்து நாம் அவர்களுக்கு சரியாக இடம் கொடுக்கக்கூடாது. இந்த இடையெல்லாம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. நான் முதல்வந்த மெயினான விஷயத்துடைய தொடர்ச்சி இன்றைய விவாதத்துக்கு இருக்கிறேன். இதுவெல்லாம் காரணமாக அமைக்கிறது என்று அது ஆலோசனை கற்பிக்கிறது. அதுதான் அடுத்த வாரத்தில் நமது தமிழ்நாடு ஜமாத்துடைய கல்விக்க தலைவர் மரியாதை கல்வி நமது ஆசிரியர் சரி அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய தலைமையில் இந்த ஆலோசனை தலைவர் இந்த ஆலோசனை கூட்டம் தலைமையில இன்னொரு ஒரு வாரத்தில் நடக்க போகும் சென்னையில் இது சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் புக் வெளியிட்டாங்க. அதுக்கு தனி ஒரு புக்கு போட்டாங்க, வழிகாட்டு புத்தகம். அது எல்லா முகப்பிள்ளையும் அதை பெண்களுக்கு வயிற்று கொடுக்கணும், திருமணத்துக்கு முன்னாடியே வயிற்று கொடுக்கணும், எப்படி குடும்பத்தில் ஈடுபடுவது, கணவனிடம் எப்படி நடந்து கொள்வது, மாமியா
வீட்டில் இருக்கக்கூடிய உறவு முறைகள் இவர்களிடத்திலெல்லாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற குடும்ப வாழ்க்கையின் பயிற்சி முகாம் எங்களுக்கு நடத்தப்பட வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு அதனுடைய கூட்டம் அடுத்த வாரம் சென்னையிலே நடைபெற தயாராக நான் அதைத்தான் சொல்ல வந்தேன். இப்படியெல்லாம் குடும்பம் முதல் கொண்டு தனி வாழ்க்கையை முதல் கொண்டு அதிகம் பாதிப்புக்குள்ளாவதற்கு அதிகமாக இருப்பவர்கள் பெண்கள். இந்த சமுதாயம் மான மரியாதையோடு கண்ணியமாக நிகழ்ந்த சமுதாயத்தின் உலகத்தில் இருக்க வேண்டுமானால் தாய்மார்கள் கண்ணியமாக மரியாதையாக பார்த்தால் இந்த சமூகம் தாய்மார்கள் கண்ணிய குறைவோடு காணப்பட்டால் மரியாதை குறைவோடு காணப்பட்டால் இந்த சமுதாயம் மற்றவருக்கு முன்னால் தலை கொடுத்து நின்றுதான் அது பல உண்மையை நிறைவேற்றிக் கொண்டது. எனவே இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய கண்ணியம் மானம் தாய்மார்களாகிய உங்களுடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய பொறுப்பில் அது கொடுக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் உங்களை பக்குவப்படுத்துகின்ற உங்களை சரி செய்கின்ற முழுமையான கடமை மாற்று காவலர்களான உறவாக்குவதற்கின்ற காரணத்தினால்தான் இதுபோன்ற செய்திகளை உங்களுக்கு எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். இது பார்க்கிறோம், இது பல்லாயிரம் சொல்கிறோம். இது மாற்றம் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், وَقُلْ لِلْمُؤْمِنَاتِ يَغْضُضْنَ مِنْ أَبْصَارِهِنَّ وَيَحْفَظْنَ فُرُوجَهُنَّ وَلَا يُبْدِينَ زِينَتَهُنَّ. அதாயத்துடைய தொடர்ச்சியை எப்படி எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் சொல்கிறார், உண்மையான பெண்களுக்கு அப்படியே நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய அவர்கள் தங்களுடைய பாதைகளை தாக்கிக் தங்களுடைய கருத்துக்களை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், தங்களின் ஆசைகளை அவர்கள் வெளிப்படுத்த வேண்டாம், தங்களுடைய மார்பு பகுதிகளிலே அவர்கள் தங்களின் முத்தாரைகளை போட்டுக் கொள்ளுங்கள். அல்லாஹ் அழகாக பாடத்தில் சொல்கிறார், நீங்கள் இப்படி உண்மையான பெண்களுக்கு எடுத்துக் கொள்ளுங்கள். அவசியம் நாம் இருக்கிறோம், அது நம்முடைய பெண்கள் அழகாக பின்பற்றுகிறார்கள், அது என்ன மாற்றம் இல்லை. ஆனால் சமீப காலமாக ஒரு கவலைக்குரிய விஷயம் என்ன என்றால், அழகை வெளிப்படுத்தக் கூடாது என்பதற்காகத்தான் கொடுக்கிறார்கள். என்ன நோக்கங்க? அழகை வெளிப்படுத்தக் கூடாது என்பதற்காகத்தான் கொடுக்கிறார்கள். ஆனால் அந்த அணிகின்ற புர்கா இல்லாமல் பார்க்கின்ற போது இருக்கும் அழகை விட கூடுதலான அழகை வெளிப்படுத்தி காட்டுவதாக இன்றைய புர்காக அமைந்திருக்கிறது. எதுக்கு புர்கா போவோம்? நோக்கம் என்ன? வராயுடைய அவர்கள் தங்களுடைய அழகுகளை அலங்காரங்களை வெளிப்படுத்த வேண்டாம். விதவிதமான கற்கள் நிறைந்த புர்கா, கைகளிலே அழகான மாடு, கழுத்துகளிலே அழகான மாடு, இன்னும் பல இடங்களிலே அழகக்கூடிய விதங்களிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அதுவும் கருப்பிலும் விதவிதமான கடல்கள் கொண்டும் இவர்களோட வித்தியாசத்தோட முன்பெல்லாம் நாங்கள் பார்த்திருக்கிறோம். தஞ்சை பகுதியாக இருக்கட்டும் அல்லது ஆசிரியரை பகுதியாக இருக்கட்டும், ஒரு 25-30 வருடங்களுக்கு முன்னால் எங்களது பகுதியாக இருக்கட்டும், பதவி பகுதியாக இருக்கட்டும், எல்லா இடங்களிலும் பெண்கள் துப்பட்டி அணிவார்கள், துப்பட்டாண்டு விடுவாங்க, ரெண்ட கலர், அது பெரிய அளவு, அதை நல்லா போட்டு கொத்திடுவாங்க. அதிலேயே கூட அந்த வெள்ளையிலேயே கூட விதமா இளைஞர்கள் வந்து அப்ப அதுதான் பேசிட்டு என்ன நீங்க எவ்வளவு துப்பட்டா போடுறீங்களே, இந்த துப்பட்டாவை இப்படி எல்லாம் நீங்க புது போட்டது போடுறீங்களே, இதுல கொஞ்சம் நீங்க சிகனாபுரம் நீங்க போடுறீங்களே, அது ரொம்ப ரொம்ப அடக்கத்தோட கைகளையெல்லாம் போட்டு அது நன்றிகள் கூடாது என்பதற்காக போட்டு அவர்கள் தெரிந்து நடத்து போகும் இடமே நல்லா ஓர்மி அடக்கமும் ஒடுக்கமும் நிறைந்ததாக. ஆனால் வந்து எந்த அளவு கேட்கிறான், ஒருத்தாலே அவன் போட்ட கைகளை வீசி தராமல்
புர்கா போட்டாங்களா? அதனால உண்மை இல்லையா? கைகளை நீக்கி சாதாரண ஒரு ஆண் மகன் எப்படி நடந்து செல்வாரோ அதே போன்றுதான் அவர்கள் நடந்து செல்கிறார். இது எப்படி சாத்தியமாகும்? நாம் ஐக்கியமான புர்கா மிக பிடிப்பான புர்காக்களை எடுத்துக் கொண்டு வருகிறோம். மிக பிடிப்பான புர்காக்கள் இதற்கு எப்படி உட்கார்ந்து சொல்வது? அல்லாஹ் அவர்களுடைய உண்டானிகளை அவர்களுடைய தலைப்பிலைகளை உண்டானிகளை போட்டுக்கொள்ளட்டும், பார்ப்பதற்கே போட்டுக்கொள்ள செஞ்சு போட்டிகளை போட்டுக்கொள்ளட்டும் என்று எதற்காக தான் இருக்கிறார்? அதை ஒரு அடக்கம் இருக்கிறது. அதை பார்ப்பவர்கள் ஒரு ஒழுங்கம் செய்ய வேண்டும். ஆனால் இப்போது உண்டாகியே அது இல்லை. அது ரொம்ப நேரம் பேச முடியாது. அது பேசுறாங்க அழகா இருக்காது. அதை போய் உட்கார்ந்து கேட்டா அது அழகா இருக்காது. கேட்கிறது சொல்றதுக்கும் நல்லா இருக்காது. ஆனா பேச விளைவிக்கலாம். கோரிக்கை காட்டினா அதனுடைய நிலைமையை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எதை நாம் அனுப்பின்ற புத்தாக்களை ஆரம்பங்கள் இருந்தால் அது புத்தா போட வேண்டிய அவசியமே இல்லை. அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறாரோ என்ன காரணத்துக்கு இருக்கிறாரோ அது நிலை வருகின்ற போது அது என்ன புத்தாது? கழுத்திற்கு ஒரு கடவுள், கைக்கு ஒரு கடவுள், கீழ்ப்பகுதிக்கு ஒரு கடவுளாக கொடுப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை என்றாய்தான். எனவே புர்கா என்பது மிக மிக அவசியம், மிக மிக அவசியம், மிக மிக அத்தியாவசியம். ஆனால் அது அடக்கத்தை கற்றுத் தருவதாகவும் ஒழுக்கத்தை கற்றுத் தருவதாகவும் இருக்க வேண்டும். அதே போன்று அதை மேலாண்மையை இறங்கு அல்லாஹை சந்திப்பதற்காக என்ற அந்த வரலாற்றை நாம் எல்லாம் சொர்க்கத்தை கண்டார்கள், நரகத்தை பார்த்தார்கள். இதெல்லாம் கல்வியிலே நரகத்தை பார்க்கும் போது ஒரு இடத்தில் ஒரு பெண் தலைகீழாக தொங்கப்பட்டிருக்கிறார். தலைகீழாக தொங்கப்பட்டிருக்கிறார். இப்ப தலைகீழாக தொங்கப்பட்டிருக்கும் போது பலம் கேள்வி இருக்கும். கீழே போகும், தலைக்கு கீழே போகும். கீழே நெருப்பு மூட்டப்பட்டிருக்கிறது. அவர் தலைக்கு நேர்கீழே நெருப்பு மூட்டப்பட்டிருக்கிறது. அந்த நெருப்பு தொங்கும் அவருடைய தலைமுடியை கழிக்கிறது. அதனுடைய பாதிப்பு அந்த துவாரை, நெருப்பினுடைய துவாரை அந்த பெண்ணினுடைய தலையை முறுக்கி மூளை வழிந்தோடுவதை பார்த்தார்கள். தலைவீழா தொங்க விடப்பட்டு தலைவலி கீழே தொங்குது, கீழே நெருப்பு மூட்டப்பட்டு அந்த நெருப்பு அந்த முடிகளை கருத்தி தலையையும் அது ஊக்கு வைத்து மூளை வழிந்தோடுகிறது. இதை செஞ்சா எதற்காக கேட்டார்? இவர்கள் உலகத்தில் தன்னுடைய புதிய அழகை பிற ஆண்களிடம் காட்டியிருந்தவர் என்று இதற்கு உலகில் தன் தலைமுடியின் அழகை அலங்காரத்தை பிற ஆண்களிடத்தில் காட்டியிருந்தார். அந்த பிரச்சனையில் ஒரு வேலை செய்யப்படுகிறது. இதெல்லாம் நாம் நன்றாக நம்முடைய கவனத்தில் அன்பான தாய்மார்களே நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம குடும்பத்தெல்லாம் போட்டு போகும்போது நம்ம பார்த்தோம், நம்ம தாய்மார்களை ரொம்ப வேதனையான சொல்லக்கூடாத விஷயமாக இருந்தாலும் சில விஷயங்களை புரிவதற்கு என்று சொல்லித்தான் ஆக வேண்டும். நம்ம இங்கெல்லாம் கொஞ்சம் தலையெல்லாம் மறைச்சு எல்லாமே இருக்கிறாங்க. வெளியூர்ல போய் கடைக்கு போய் கடைகளில் இருந்து பொருட்களை வாங்கும் போதெல்லாம் தானா தலைவர்களுக்கு அப்போ அவங்க தலையினுடைய அலங்காரங்கள் தலைமுடிய வெளியில கீழே மட்டும்தான் மேல சால் போட்டுட்டாங்க இல்லையா? அந்த சாதம் வந்துடும். தலைமுடியெல்லாம் வெளியில செய்யக்கூடிய அளவுக்கு தான் நம்முடைய தாய்மார்கள் நிறைய பேர்கள் கொடுத்தாங்க. அதை கட்டுப்படுவதே இல்லை. பைக்கில் போறாங்க இல்லையா? பைக்கில் போறாங்க. அந்த
பைக்ல போகும்போது கொஞ்சம் அந்த ஆயிரத்தி தலைகளுக்கு பார்க்குது ஆயிரத்தி எடுத்துக்காங்க அந்த தலையெல்லாம் வெளியில தெரிகிறது மாதிரி தான் இருக்கு. நீங்கள் 1000 காரணத்தை ஏறினால் காரணம் கிடைக்கத்தான் அது காட்டுகிறதா அதாவது அதனால எப்படி சொன்னாலும் தலைமுறையை ஆடவர் காணும் விதமாக யார் அந்த அகண்டாரத்தை இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த வேலை இருக்கிறது என்று சொல்வதற்கு நரகத்தை ஏற்படும். ரொம்ப கவனமாக இருக்கிறேன். ஏதோ ஆண்கள் நம்ம ஊரோட மட்டும்தான் போதும், நம்ம உள்ளூர் ஆண்களுக்கு மத்தியில் சரியாக இருந்தால் போதும், வெளியூர்களிலே போனால் இருந்துக்கலாம் அதெல்லாம் என்ன இருக்கிறதுனால அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா இந்த விவசாயிகளுடைய கண்ணியம் மானம் எல்லாம் குறைத்து கொடுக்கிறார் என்று சொன்னாங்க. எனவே தலைமுறைகளை வெளியே காட்டுகிற விஷயத்திலே மிகவும் எச்சரிக்கையாக இருக்கிறேன். அவர்கள் அதே மேலாட்சி என்ற நேரத்திலே ஒரு அறிவியை கொடுத்திருக்கிறார். பெருமானார் மேலாட்சி செய்திருந்த போது பெருமானார் சொல்றாங்க, நாம் அதிகமாக பெண்களை பார்த்தேன், நரகவாதிகளை அதிகமானவர்கள் நான் பெண்களை பார்த்தேன். சொன்னாங்க அதற்கு காரணம் அவர்கள் அவர்கள் மறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்போது பிரதானத்திலே கேட்கப்பட்டது, அல்லாவை மறுக்கக்கூடியவர்களாக அப்படின்னு கேட்டார். அப்போது பிரதானத்தில் சொன்னார்கள், இல்லை அல்லாவை மறுக்கக்கூடியவர்களா இல்லை, அல்லாவை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். கணவனையும் இருக்கிறார்கள். அவர்கள் செய்த உபகாரங்களை இருக்கிறார்கள். கணவர்கள் செய்யக்கூடிய உபகாரங்களை அவர்கள் இருக்கிறார்கள். கணவனிடத்தை அவர்கள் நன்றி இல்லாமல் இருக்கிறார்கள். நிறைய விஷயங்களிலே காரணமெல்லாம் அவர்களுக்கு பிரியப்படக்கூடிய விஷயங்களை நிறைய அவர்களுக்கு கணவன் செய்தாலும் நல்லா காரணமெல்லாம் அவருக்கு பிரியமான விஷயங்களை நிறைய செய்தாலும் அவன் ஏதாவது ஒரு விஷயம் திருப்தி இல்லாத ஒரு விஷயத்தை அவர் சுத்தமாக செய்ய ஏதாவது நிற்காத ஒரு விஷயத்தை அவர் கண்டுவிட்டால் அவன் சொல்வார், மாற அழைப்பார். என்னதான் நான் உன்னிடம் எதை கண்டேன், நீ எனக்கு என்ன தெரிவித்த சாதாரணமா நினைக்கிறோம். இதை எல்லாரும் சொல்லக்கூடிய அறிவித்து சாதாரணமா எல்லாரும் அன்பான தாய்மார்களே, நம்முடைய மனதிலே ஆழமாக பகிர்ந்து கொள்கிறது. அல்லாஹ்வை தவிர யாருக்கும் செஞ்சால் செய்வது கூடாது. அப்படி செஞ்சால் செய்ய வேண்டும் என்று நான் கட்டளையிட்டிருந்தால் அவர் அவருடைய கணவனுடைய வரைகள் செஞ்சால் எல்லாம் கட்டளையிட்டிருப்பேன் என்றுதான் நான் அந்த கணவனுக்கு ஒரு பொருளுக்கு கட்டப்பட்டு எனக்கு மத்தை அனுப்புவார்களாக இருக்கிறேன். அவர்களுக்கு ஏற்படுகின்ற குறைகளை வளைக்க வேண்டும். கணவனிடத்தை ஏற்படுகின்ற குறைகளை மற்றவர்களிடத்திலே பேசி விமர்சனம் செய்யக்கூடாது. ஏன் தன் தாய்த்தத்தை இடத்தில் கூட கணவனை பற்றி விமர்சனம் செய்யக்கூடாது. கணவனின் மானத்திற்கு காப்பது உலகின் கடமை. எத்தனை விஷயங்களை நமக்கு எதிர்க்கிறான் என்ற இடத்திலே நான் யோசித்து பார்க்கிறேன். யாரும் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய மனைவி அவர் போகின்ற செலுத்தினுடைய பாரம் கண்டத்தை செய்து கொடுத்தாங்க. என்னத்தை அவ்வோட செலுத்து இருக்கக்கூடிய பாரம் கண்டத்தினை செஞ்சு கொடுத்தாங்க. நீ என்னத்தை செலுத்தாங்க கிடைக்காத இந்த விஷயம் அனுத்தாய்வாகவே நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. காரணம், நீங்கள் ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறீர்கள், மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த சமுதாயத்தினுடைய எதிர்காலங்களான குழந்தை செல்வங்களை உருவாக்குகின்ற
மிகப்பெரிய பொறுப்பு, மிகப்பெரிய கடமை உங்களிடத்தில் இருக்கிறார். அன்பான தாய்மார்களே, நீங்கள் தான் இந்த சமுதாயத்தின் முதுகெலும்பு, நீங்கள் தான் இந்த சமுதாயத்தின் எதிர்காலம். இந்த சமுதாயத்தின் எதிர்கால சந்ததியினர்களை சுமக்கின்ற பொறுப்பு, இந்த சமுதாயத்தின் எதிர்கால சந்ததியினரை வளர்க்கும் பொறுப்பு, அவர்களை ஒடுக்கப்பட்டவர்களாக கொண்டு செல்லும் பொறுப்பு உங்களிடத்தில் தான். அது உங்களிடம்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு குழந்தைக்கு தாயின் கடியை முதல் கல்வி போது என்று சொல்வார்கள். தாயின் கடி முதல் கல்வி போதான் அர்த்தம். தாயின் கல்வி முதல் கல்வி போதான் மணி என்றால் நம்ம வளர்கிற நேரத்தில் தாயின் குழந்தையை படிப்பது மருத்துவ அன்பானாலே நல்லா சொல்லணும். தாயின் கருவாய் ஒரு குழந்தை தாயின் தொப்புள் கொடியை இன்று ஆறு அசைந்து விளையாடி கொண்டிருக்குமா? நேரத்தில் தாயின் தொப்புள் கொடியை இணைத்து அந்த குழந்தை அன்பு ஆறு அசைந்து விளையாடி கொண்டிருக்கும். தான் ஏதாவது பேச ஆரம்பித்துவிட்டால் தன் விளையாட்டை நிறுத்தி தாய் என்ன பேசுகிறார் என்று கேட்கிறது. நம்ம மருத்துவர்கள் சொல்லுவாங்க, அம்மா நீ கர்ப்பமா இருக்கக்கூடிய நேரத்தில் கவலைப்படாத, கர்ப்பமா இருக்கிற நேரத்தில் கவலைப்படாத, குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு. கர்ப்பமா இருக்கிறது தாய் தான், இங்க கவலைப்படுறது யாருங்க? கவலைப்படுவது தாய். என்ன சொல்றாங்க மருத்துவர்? குழந்தையை பாதிக்கப்படுகிறார். அப்படின்தான் ஒரு குழந்தைக்கு முதல் மதிப்புரையில் ஆரம்பமாக கருவறையிலேயே ஆரம்பமாகி செல்வது. தாய்மார்களே, நீங்கள் ஒரு குழந்தையை கருவுற்று விட்டாலே உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய பேச்சு, உங்களின் பார்வை, உங்களின் செடி அத்தனையும் செயல்படுத்தப்பட வேண்டும். ஒரு குழந்தையை சுமக்கின்ற காலத்தில் ஆபாசமான பேச்சுக்களையோ அல்லது அதிகமான பாட்டுக்களையோ அல்லது சினிமா படங்களையோ அல்லது நீங்க டிவியின் முன்னாலே அமர்ந்து கொண்டிருக்கும் நிலையையோ அல்லது நீங்கள் வாசத்திலோ அல்லது மொபைல் போன்றவர்களாக நீங்கள் நோக்கிக் கொண்டிருந்தால் உங்களுடைய சிந்தனையில் என்ன விளைகிறதோ அது உங்களுடைய குழந்தையை சொல்லும். வருங்கால எதிர்கால சந்ததியினர்களை உருவாக்குகின்ற பொறுப்பு உங்களிடத்திலே இருக்கிறது. நீங்கள் சுமக்க ஆரம்பித்து விட்டாலே சரியாக உங்களை நீங்கள் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்ல வார்த்தைகள் தர வேண்டும். நீங்கள் யாரிடத்தில் பேசினாலும் அன்பாக பேச வேண்டும். நீங்கள் கோபமாக பேசினால் அந்த கோபத்தின் பிரதிபலிப்பு உங்களின் குழந்தையை தான். நீங்கள் ஒரு குழந்தையை சுமக்க ஆரம்பித்து விட்டாலே உங்களை நீங்கள் பக்குவப்படுத்தி வைத்துக் கொள்கின்ற கடமை உங்களுக்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக சொல்லி நான் சொல்லுகிறேன், அன்பு தாய்மார்களே, ஒரு செய்தி நாமெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியாத செய்தியை நான் சொல்லவில்லை. இன்று மாமன்னன் திப்பு சுல்தான் விமர்சிக்கப்படுகிறார். தமிழ்நாட்டில் அல்ல, இந்தியாவில். கர்நாடகாவில் திப்பு சுல்தானுக்கு பிறந்த நாள் அங்கு எவ்வளவு நடப்படுகிறது என்பதற்காக அது விமர்சிக்கப்பட்டிருந்த நாள் விடுமுறையாக விடக்கூடாது என்று வலியுறுத்தப்படுகிறது. போராட்டம் நடத்தப்பட்டது. அது அவர்களாக ஏதோ பிரச்சனை ஏற்பட்டுவிட்டால் முஸ்லீம்கள் படிக்கப்படுகிறார்கள். விமர்சனத்திற்கு வருகிறது. திப்பு சுல்தானுடைய நினைவு நாளை கொண்டாடலாம். எந்த இந்திய நாட்டை காட்டிக் கொடுத்தவர்கள் எல்லாம் திப்பு சுல்தானை போய் சொல்ல வேண்டிய காலகட்டத்திற்கு வந்திருக்கிறோம். திப்பு சுல்தான் இந்திய நாட்டு மண்ணின் மைந்தர். இந்த நாட்டை ஆட்சி செய்தவர், ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்தவர், பல இடங்களில் வெற்றியும் பெற்றவர், பல இடங்களிலே ஆங்கிலேய படைகளை விரட்டி வீழ்த்தியவர் திப்பு சுல்தான். இந்த திப்பு சுல்தானுடைய வரலாறை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். திப்பு சுல்தான் திருமலைகளை அடைகிறார்.
ஹைதரலி திப்பு சுல்தானுக்கு திருமணம் முடித்து வைக்க ஆசைப்படுகிறார். ஒரு ஆளின் பெருந்தகையின் இல்லத்தில் சென்று உங்களது மகளை எனது மகள் திப்பு சுல்தானுக்கு திருமணம் முடித்து தாருங்கள் என்று கேட்கிறார். அந்த அரிய பெருமகள் அந்த காலத்தில் வழக்கப்படி என் மகளை திருமணம் முடித்து கொடுக்க வேண்டுமானால் சில நிபந்தனைகளை இதுபோன்று அந்த அரிய பெருமகன் சொல்கிறார், உங்களது மகள் புலியோடு சண்டையிட்டு வெற்றி பெறட்டும் எனது மகளை பெறுகிறேன். நாளை புலியோடு என் மகள் திப்பு சுல்தான் சண்டையிடுவார் வாக்குறுதி கொடுத்து கேட்டுக்கொண்டார். இரவு ஹைதரை தன் மனைவியோடு இலக்கையை படுத்திருக்கின்ற நேரத்தில் தூக்கம் வராமல் அப்புறமும் இப்புறமும் குழப்பத்திருக்கின்ற நிலையை பார்த்துவிட்ட ஹைதரனுடைய மனைவி வீரன் திப்பு சுல்தானின் தாய் கணவன் ஹைதரின் இடத்திலே கேட்கிறார், அன்பு கணவரை ஏன் தூக்காமல் படுத்துக் கொண்டிருக்கிறேன், ஏன் தூக்கம் வரவில்லையா? இப்படி நான் சொல்லிவிட்டு நாளை சிங்கத்தோடு புலியோடு நமது மகன் ஹைதரின் தந்தையில வேண்டும். நான் இப்போது வாக்குறுதியாக வருகிறேன். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, நமது மகன் திப்பு சுல்தான் நிச்சயமாக வெற்றி பெறுவார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இருந்தாலும் யோசித்து பார்க்கிறேன், ஒரு வேலை ஏதாவது ஒரு முன்னி நாட்டிவிட்டால் உடனே நிச்சயம் சாதனை ஏற்படுத்துவதோ அதனால்தான் கவலைப்படாது. நாளை புலியோடு நடக்கும் சண்டையில் உங்களுக்கும் எனக்கும் பிறந்த வீரன் திப்பு சுல்தான் நிச்சயமாக வெற்றி பெறுவார். அல்லாஹ்வின் மீது ஆணையாக வெற்றி பெறுவார். நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். நான் திப்பு சுல்தானுக்கு வளர்க்கின்ற காலத்தில் அமுதூட்டுகின்ற காலத்தில் நான் திப்பு சுல்தானுக்கு அமுதூட்டுகின்ற காலத்தில் இருந்தால் ஒரு செய்யாமல் நான் அமுதூட்டியதில்லை, ஒரு செய்யாமல் அமுதூட்டியதில்லை. அதுதான் சிலமல்ல, எனது மார்பகத்தை நான் சுத்தமாக கழுவிக் கொண்டேன், ஒரு செய்து கொண்டேன். எனது மார்பகத்தை சுத்தமாக கழுவிக் கொண்டு நமது மகன் திப்பு சுல்தானுக்கு அமுதூட்டுகின்ற நேரத்தில் என்ற கனிமாவை குறித்தான் ஒவ்வொரு முறையும் நான் அமுதூட்டியிருக்கிறேன். நான் சாதாரணமாக அமுதூட்டவில்லை. என் அமுதோடு கனிமாவின் ஜீவனமுமே சென்றிருக்கின்ற காரணத்தினால் நாளை நடக்கும் சண்டையில் நமது மகன் திப்பு சுல்தான் வெற்றி வருவார். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை என்று ஹைதரனுடைய மனைவி வீரர் மறுநாள் புலியோடு சண்டை நடக்கிறது. திப்பு சுல்தான் வெற்றிவாக கொடுக்கிறார். அந்த ஆயுதங்களை மக்களை திருமணம் செய்கிறார் திப்பு சுல்தான். இது வரலாறு. அன்பு தமிழர்களே, அன்பான சகோதரிகளே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நான் குழந்தை பெற்று அந்த குழந்தைகளுக்கு அனுப்புகின்ற நேரத்தில் இதுபோன்று எங்காவது ஒரு நாள் நான் ஒன்றை விட்டால் என் குழந்தைக்கு அனுப்பி இருக்கிறேன். நான் விட்டால் நான் கல்வாணிக்கு விட்டால் என் குழந்தைக்கு அனுப்பி இருக்கிறேன் என்று எந்த தடையாலும் சொல்ல முடியுமா? அப்படி நீங்கள் ஊற்றி அழைத்தால் அந்த குழந்தை மார்க்க பிடித்த குழந்தையாக, வீரமிக்க குழந்தையாக, ஒழுக்கமிக்க குழந்தையாக, ஏழு என்பதற்கு மட்டுமல்லையும் குழந்தையாக அந்த குழந்தை உருவாகும். அந்த பொறுப்பு அன்பான தாய்மார்களே உங்களுடைய கைவசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்ற காரணத்தினால்தான் நாட்டிலே உலக தாய்மார்களுக்கு தனி தயாரிப்பு
என்னை தோற்றவர்களை அழைத்து வைக்கிறார்கள் பயான் நம்முடைய வாழ்க்கையை எல்லாமே நமது வாழ்க்கையும் எப்படியெல்லாம் வாழ்க்கைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறதோ அத்தனை அந்தத்திலும் நமது வாழ்க்கை ஒவ்வொரு செயலையும் பின்பற்றி நம்முடைய வாழ்க்கையை பேசிக் கொண்டால் நிச்சயமாக எதிர்காலம் இதற்கும் சீராகும் உயர்வோம். அது எந்த மாற்றத்திற்கும் இல்லை. எல்லாம் ஈவானோடு வாழ்வோம். ஈவானோடே நம்முடைய வாழ்க்கையை நாம் அனைவருக்கும் தருவதற்கான السلام عليكم ورحمة الله وبركاته. الحمدلله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما. اللهم يا اول الاولين يا اخر الاخرين يا ذا القوة المتين يا رحم المساكين يا ارحم الراحمين يا اكرم المكرمين يا ذا الجلال والاكرام يا حي يا قيوم برحمتك نستغيث يا حي يا قيوم برحمتك نستغيث يا حي يا قيوم برحمتك نستغيث. لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين. يا الله الذي பாவங்களை எங்களை பெற்றெடுத்த எங்கள் பெற்றோர்களின் பாவங்களை மன்னிப்பாயா. எங்களுக்கு கற்றுக் கொடுத்த எங்கள் உத்தாரங்களின் குற்றங்கள் குறைகளை தருவாயா. எங்களை விட்டு மறைந்துவிட்ட முன்னினால எங்கள் பெற்றோர்களின் பாவங்களை மன்னிப்பாயா. எங்களுடைய மனைவி மக்கள் உடன்பிறந்தவர்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் உலகிலுள்ள முன்னீர்கள் அனைவர்களின் குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் மன்னித்தருவாயா. எல்லா நிலைகளிலும் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறாய். எந்த உறவோடு நாங்கள் வாழ்வதற்கு அனுமதியா. எல்லா நிலைகளிலும் கலாச்சாரத்தை பேசி நடக்கும் தன்மையை தருவாயா. சதா இல்லாமல் கொடுத்த வாக்கியத்தை தருவாயாக. பயபக்தியோடு கொடுத்த வாக்கியத்தை தருவாயாக. உள்ளத்தோடு கொடுத்த வாக்கியத்தை தருவாயாக. நியமமாக கொடுத்த வாக்கியத்தை தருவாயாக. பிரியத்தோடு கொடுத்த வாக்கியத்தை தருவாயாக. நன்மையாக்கப்பட்ட எல்லா காரியங்களையும் நீ பாக்கியத்தை எங்களுக்கு வழங்குவாயாக. பாக்கியத்தை தருவாயாக. சட்டாத்தை கணக்கிட்டு செய்யும் பாக்கியத்தை தருவாயாக. அனைவருக்கும் அச்சை நம்பி பாக்கியத்தை தருவாயாக. எங்களின் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்வாயாக. நாங்கள் செய்கின்ற வியாபாரத்தில் வழக்கத்து செய்வாயாக. விவசாயத்தில் வழக்கத்து செய்வாயாக. தொழில்களிலே வழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வாயாக. எங்கள் குடும்பத்தை நிம்மதியை தருவாயாக. நிம்மதியான வாழ்க்கையை தருவாயாக. கணவன் மனைவிக்கு மத்தியில் அன்பானதற்கும் தன்மையை தருவாயாக. இணக்கமானதற்கும் தன்மையை தருவாயாக. குடும்பத்தின் ஒற்றுமையை தருவாயாக. குழப்பங்கள் இருந்து எங்கள் அனைவர்களையும் பாதுகாத்து கொள்வாயாக. கட்டுப்பட்டு நடக்கும் தன்மையை தருவாயாக. பிரயோஜனமான மழையை எங்களுக்கு தந்தல் புரிவாயாக. செய்யும் காரியத்தில் எல்லாமே தந்தல்வாயாக. பெருமையை விட்டு நீங்கள் அனைவர்களையும் பாதுகாப்பாயாக. நன்மையை பேசக்கூடிய மக்களாக ஆக்குவாயாக. நன்மையை கேட்கும் மக்களாக ஆக்குவாயாக. நன்மையான காரியத்தை மட்டும் பார்க்கும் மக்களாக எங்களை ஆக்குவாயாக. தீமைகள் அனைத்திலிருந்து நீங்கள் அனைவர்களையும் பாதுகாத்துவாயாக. அனைவர்களுக்கும் சொத்தத்தை தருவாயாக. நரகத்தை விட்டு பாதுகாப்பாயாக. எப்படி எங்களை ஈமானோடு பிறக்க செய்தாரோ, எப்படி எங்களை ஈமானோடு வாழ செய்தாரோ, அதுபோது எங்களை ஈமானோடு நாளை மன்னிப்பு பாக்கியத்தையும் தருவாயாக. நாளை மக்களில் எங்களை ஈமானோடு இருக்கும் பாக்கியத்தையும் தருவாயாக. நரகத்தை விட்டு பாதுகாப்பாயாக. நரக வேதனையை விட்டு பாதுகாப்பாயாக. திடீர் போக்குகளிலிருந்து எங்களை பாதுகாத்துவாயாக. போரான மரணங்கள் இருந்து எங்களை பாதுகாத்துவாயாக. எங்களுடைய கவலை விசாரணமாக தருவாயாக. சொற்க பூங்காவாக தருவாயாக. அனைவர்கள்
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட நல்வாழ்க்கைகள் அனைத்தையும் நீங்கள் அனைவருக்கும் வழங்குவாயாக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு செய்ய தீமைகள் அனைத்திலிருந்து நீங்கள் அனைவர்களையும் பாதுகாத்து வருவாயா. இந்த துஆவை கபூல் செய்வாயாக. வார்த்தையை கொடுத்தால் கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் நன்மைகளை கொடுத்தால் கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொடுத்தால் கபூல் செய்வாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா மா கான சாலிஹன் வ அஸ்லிஹ் லனா மா கான ஃபாஸிதா. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார் வ அத்கில்னா ஜன்னத மஅல் அப்ரார் برحمتك يا رب يا رب العالمين. صل على النبي محمد وآله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب المسلمين. Thank you.